ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா லெஸ் தென் ஓ கிவ்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக லெஸ் தென் ஓ கிவ்ஸ் அண்ட் மோர் தென் ஓ கிவ்ஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ மீடியன் அண்ட் குவார்ட்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்திருக்கேன். ப்ராஃபிட் வந்துட்டு 10லேருந்து 100 வரைக்கும் நான் 10 எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நான் வந்து ஒரு அஷ்யூம் பண்ணி ஒரு வேல்யூஸ் நான் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஸ் தென் ஓ கிவ்ஸ், அதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் மோர் தென் ஓ கிவ்ஸ் அண்ட் அதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ 10லேருந்து 20க்கு 6 இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெஸ் தென் ஓ கிவ்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே லெஸ் தென், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மோர் தென்னு சொல்லியிருப்போம். ஆமாவா? அப்போது ஃபஸ்ட் லெஸ் தென்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து லெஸ் தென் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே இங்கே இருக்க வேல்யூவை நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல போட்டுருவோம். இது கூட என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு வரணும். அப்போ 6ஓட 8 ஆட் பண்ணால் 14, 14ஓட 12 ஆட் பண்ணால் 26, 26ஓட 18 44, 44ஓட 25 15. இந்த மாதிரி இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்க கீழே அப்படியே 1 by 1 நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிட்டே வரணும். அதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது வரைக்கும் லெஸ் தென் ஓ கிவ்ஸ். மோர் தென் ஓ கிவ்ஸ்க்கு இதுலேயே பாக்ஸ் போட்டுக்கலாம், தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் லெஸ் தென் அண்ட் மோர் தென் ஒரே இதில் வரணும்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இது மோர் தென். மோர் தென்க்கு என்ன ஃபஸ்ட்டில் இருக்க இந்த வேல்யூஸ். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போது இங்கே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென்க்கு கீழே வந்திருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே போடணும். அதுதான் ரூல். இப்போ போட்டதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்க வேல்யூவை இந்த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இங்கே இருக்க இந்த இன்டர்வல்ஸோட நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ப்ளஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா 6 + 8 14 அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே 100 - 6 ஃபஸ்ட்டில் இருந்தால் வரணும். 100 - 6 94, 94 - 8 86 அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம போடணும். ஆக்சுவலாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இங்கேயும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் லெஸ் தென்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், மோர் தென்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். தென் we need to draw the diagram. இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டேன் 10லேருந்து 100 வரைக்கும். இங்கே 10லேருந்து 100 வரைக்குமா? ஸோ நம்ம 10லேருந்து 100 வரைக்கும் நார்மலாக எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னால் நம்ம நார்மலாக 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே 0 10லேருந்து 100 வரைக்கும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து நம்ம இங்கே கொடுக்குற இன்டர்வல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா நமக்கு இங்கேயும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் சேர்ந்தாப்பில் இருக்கணும். அப்போது நான் 0லேருந்து எனக்கு எவ்வளோ எடுத்தால் இங்கே இருக்க வேல்யூஸ் வரும்? மேக்ஸிமம் இங்கே என்ன இருக்குன்னா 100 இருக்குது, இதுலேயும் ஹையஸ்ட் 100 இருக்குது. ஸோ நான் 100 வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா 10லேருந்து 20க்கு இப்போது இதெல்லாமே நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், இது ப்ராஃபிட்டு, இது லெஸ் தென் மோர் ஓ கிவ்ஸ், இது வந்து மோர் தென் ஓ கிவ்ஸ், இது எல்லாமே ஓகே. இப்போ இங்கே எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு லெஸ் தென் எடுத்துக்கோங்க. இப்போ 20, இப்போ 10லேருந்து 20 இங்கே நம்ம லெஸ் தென் வந்து 20ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து 20 இருக்கா, 20க்கு 6. ஸோ இங்கேருந்து 20 இங்கே இருக்குது. இப்போ அப்ராக்சிமேட்டாக இங்கே 10 இருக்கா. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல 6 இருக்கும் அப்படின்னு நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 30 இருக்குது. 30க்கு நம்ம என்ன வேல்யூ, இங்கே 14 இருக்கா. ஸோ 30 இங்கே இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 14 இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு ஒரு கர்வ் மாதிரி வரும். அந்த கர்வ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மோர் தென் போகிறோம். மோர் தென் ஃபஸ்ட்டு 10 பாருங்கள், 10க்கு 100 இருக்குது. இப்போது 10 வந்து இங்கே இருக்குது, 100 இதில் எங்கே இருக்குது, இது ஆக்சுவலாக இது வந்துட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ். இது எல்லாமே நமக்கு வந்து லெஸ் தென் மோர் தென்னோட இன்டர்வல்ஸ். ஸோ 10க்கு 100 இங்கே பாயிண்ட் பண்ணுறோம். 20க்கு 94, 20 இங்கே இருக்குது, 94 அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்குமா. ஸோ 94. அதே மாதிரி இங்கே இருக்க வேல்யூஸ்க்கும் இங்கே இருக்க வேல்யூஸ்க்கும் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சிடணும். ஐ மீன் கர்வ் மாதிரி வரைஞ்சிடணும். இப்படி வரைஞ்சனால நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். இந்த இடத்துலையும் ஆகலாம், எந்த இடத்துலனாலும் கர்வ் வந்து இந்த மாதிரி எப்படியோ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். தென் இப்போ பாருங்கள், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் Q1 Q2 Q3. Q1னா Q1 குவார்டைல், ஃபர்ஸ்ட் குவார்டைல். இது வந்துட்டு Q2 செகண்ட் குவார்டைல் ஆர் மீடியன், Q3 தேர்ட் குவார்டைல். இதுக்கு Q1க்கு n/4, n/2, 3/4 × n. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். n எப்படி வந்திருக்கும், நம்ம நார்மலாக இப்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் இங்கே கீழே ஒன்று வந்தது பார்த்தீங்களா,
அதுதான் நமக்கு என்னது என் வேல்யூ. இப்போ இந்த வீடியோலையும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம கண்டுபிடிச்சது லாஸ்ட்டில் குமுலேட்டிவ் என்ன வந்துச்சு 230. அதுதானே நம்ம இங்கே என்னென்னு எடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் லாஸ்ட் என்ன வந்திருக்கோ அதை நம்ம என்னென்னு எடுக்கணும். ஏன் நம்ம இதுலேயும் தானே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஏன் இது எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எடுக்கக்கூடாது, லெஸ் தென் தான் எடுக்கணும். இப்போ என் வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இப்போ இதை இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம Q1 என்ன 25 வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கும் 25, இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம லைன் போடணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 50 இருக்குது. ஸோ 50க்கு ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு 3/4 இதெல்லாம் பண்ணால் 75 வந்திருக்கு. 75 நேராக இங்கே வந்திருக்கு. ஏன் அந்த லைன் இங்கேயே ஸ்டாப் ஆகலை, இந்த பாயிண்டட் லைன் ஏன் இங்கே ஸ்டாப் ஆகலைன்னா இப்படி ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி வராது. பிகாஸ் நமக்கு எப்போவுமே லைன்ஸ் லெஸ் தெனில் தான் போயிட்டு மீட் ஆகும். லெஸ் தெனில் போய் மீட் ஆகிட்டு தான் கீழே வரும். இதுதான் ஈஸி தான். ரெண்டுமே ஒரே இதில் எப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம்.